தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை மெரினாவில் தொடங்கப்பட்டுள்ள உணவுத் திருவிழாவின் சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினரின் உணவு திருவிழா சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று தொடங்கியது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். தமிழ்நாட்டின் பல ஊர்களின் புகழ்பெற்ற உணவுகள் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் தொடங்கி வெற்றிலை லட்டு வரை வித்தியாசமான உணவு வகைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. கொல்லிமலையில் தாங்க சார் பாறை இடுக்கில் இந்த கிழங்கு விளையும், மண்ணுலலாம் விளையாது. உங்களுக்கு சளி, காய்ச்சல், இடுப்பொலி, கை கால் வலி எல்லா நோய்க்கும் இந்த கிழங்கு சூப் போட்டு குடிக்கலாம், சட்னியாகவும் ஆட்டி சாப்பிடலாம். சளி இந்த மாதிரி எந்த தொல்லைகளாக இருந்தாலும் நம்ம வெத்தலையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்க வெத்தலையை வெறும் வெத்தலையாக சாப்பிடாது. அதுக்காக தான் நாங்கள் வெத்தலை சூப்பாகவும் வெத்தலை லட்டாவும் தயாரித்து இங்கே கொண்டுட்டு வந்திருக்கிறோம். கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை போன்ற மருத்துவ குணம் வாய்ந்த உணவுகளும் அதற்காக கருவாட்டு குழம்பு, எலும்புக்கறி குழம்பு, மீன் குழம்பு என சுவையாக சமைத்து வழங்கப்படுகிறது. தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் தாய் வீட்டு சீதனமாக வழங்கப்படும் பனை ஓலை கொழுக்கட்டையின் மருத்துவ குணங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. பனை ஓலை கொழுக்கட்டை, பொரிச்ச வாழைப்பழம், பிரான் வடை, அதை இறால் வடைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 வகையான மில்லட் இட்லி, ராகி, கம்பு, கருப்பு கவனி, திணை வித்து மீன் குழம்போட கொடுக்குறோம் சார். இந்த பனை ஓலை கொழுக்கட்டைன்றது எங்கள் மாவட்டத்தில் இது ரொம்ப ஸ்பெஷலாக கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக கொடுக்குற இந்த கொழுக்கட்டை. அப்புறம் பொரிச்ச வாழைப்பழம், பிரான் வடைன்றது அங்கே உள்ள ஸ்பெஷல் ஃபுட்டு தான் சார். இங்கே கேள்விப்படாத உணவெல்லாம் நான் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நரி பயிர் பால், அப்புறம் அந்த முடவாட்டு இதெல்லாம் நான் இங்கே தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபெஸ்டிவல்லாம் கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணுறாங்க, நல்ல ஹைஜீனிக்காகவும் பண்ணுறாங்க. தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இதுபோன்ற உணவு திருவிழா உதவியாக இருக்கும் என மகளிர் சுய உதவி குழுவினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இத்திருவிழாவானது வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நண்பகல் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை சென்று பொதுமக்கள் உணவுகளை ருசிக்கலாம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.